வணக்கம். அனைத்து தேவேந்திர குல வேளாளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் பாண்டிய பேரரசாக இருந்து ஏறும் போரும் நம் குல தொழிலாக செய்து மருத நிலத்தை பண்படுத்தி சேற்று வயலாடி நாற்று நட்டு பல மக்களுக்கு உணவளித்த சம்சாரி மகன்கள் நாம். அதாவது தொடர்ந்து இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களை சமூக வலைதளத்தில் ஃபேஸ்புக், அதாவது யூடியூப் இந்த முக்கியமாக சொல்லக்கூடிய இந்த சமூக வலைதளத்தில் அதாவது சிங்கம் போல சிங்கிளா தனி பெரும்பான்மையோட 1.5 கோடி தலைக்கட்டு மக்களாகவும் பூர்வீக தமிழ் குடியாகவும் இருக்கக்கூடிய இந்த தமிழ் மண்ணின் விதையாக இருக்கும் தேவேந்திர குல வேளாளர்களை இந்த பண்ணித கூட்டமாக வரும் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி. ஏன்னா பல சாதி மக்களை கூட்டிக் கொண்டு, அதாவது எங்களுடைய மக்களை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் செயல்படும், அதாவது இந்த வீரக்கொடியன் வேளாளர் என்ற ஒரு தலைப்பில் இந்த ஃபேஸ்புக்கு, இந்த யூடியூப்பில் ஒரு நாதாரி தேவையில்லாமல் இந்த தேவேந்திர குல மக்களை பற்றி பல செய்தியை வெளியிட்டிருக்கேன். ஏன்னா அந்த மங்காணிக்கு நான் சொல்கிறது என்ன தெரியுமா? மங்காணி மங்குஸ் பயல என்னடா, ஏன்னா இந்த தேவேந்திர குல வேளாளர்னுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தெரிஞ்சு ஏன்னா அதாவது இந்திய பாரத பிரதமர் கோன்பிலி மாண்புமிகு மோடிஜி அவர்கள் ஏன்னா டெல்லி பாராளுமன்றத்தில் தனி மசோதாவை ஏன்னா கொடுத்து இந்த தேவேந்திர குல மக்களை அரசாணையை கொடுத்துருக்காரு. ஏன்னா பாரத பிரதமர் மோடிஜி ஏன்னா அந்த தனி பாராளுமன்றத்தில் மசோதா தாக்கல் பண்ணப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருந்த 39 திருட்டு திமுக எம்பி வெளிநடப்பு செஞ்சாங்க. ஆனால் அதையும் மீறி இந்த தேவேந்திர குல மக்கள் சேர சோழ பாண்டியர்கள் என்ற வரலாற்றை பொன்னேடு பதித்து ஐஎஸ்ஐ முத்திரை குத்திய பாண்டியர்கள் நாங்கள்தான் என்று ஒரு வரலாற்று பெருமையை அந்த டெல்லி பாராளுமன்றத்தில் பதிவு செய்து, ஏன்னா பல போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றிதான் இந்த தேவேந்திர குல வேளாளர் அரசாணை. ஏன்னா இந்த பேர் ஏன்னா நீங்கள் இனிமேல் ஏன்னா யாருனாலையும் இந்த தேவேந்திர வேளாளர் ஏன்னா அந்த ஜாதியை திருப்பி வாங்கவே முடியாது, திருப்பி பெறவே முடியாது. எந்த வேசி பயனாலும் திரும்பி பெற முடியாது. இன்னொன்று சொல்லிக்கிறேன், அதாவது கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதித்தாலும் தேவேந்திர குல மக்கள் நாங்கள் தான். திருப்பி ஒன்று சொல்கிறேன், உங்கள் தாத்தாவோட தாத்தா குன்னக்காவடி எடுத்தால் கூட ஏன்னா இந்த தேவேந்திர குல மக்கள் நாங்கள் தான் என்பது மாறவே மாறாது. திருப்பி ஒன்று சொல்கிறேன்டா, ஏன்டா சொரிநாய்களா, எப்போ பார்த்தாலும் ஏன்டா இந்த தேவேந்திர குல மக்களை பற்றி அப்படியே புரளியாக அள்ளி விட்டுக்கிட்டு தெரியுங்க? எப்போ தாண்டா நீங்கள் திருந்துவீங்க? ஏன்டா நாதாரி நாய் ஏன்டா எப்போ பார்த்தாலும் எங்கள் மக்களை பற்றி தாண்டா எல்லா பேரும் பேசுகிறாங்கடா. அறிவு கட்ட அறவேக்காடு நாய்களா நீங்கள். என்ன உங்கள் முன்னோர் உங்களுக்கு என்ன சொத்துக்கிட்டு எதுவும் சேர்த்து வச்சுருந்தாங்களாடா? நீங்கள் பார்த்தோம்னாக்க பூரா அந்த வெள்ளைக்காரங்க பீரியடில் பூரா கணக்கு பிள்ளையாக இருந்துக்கிட்டு ஏன்னா அவங்களுக்கு அடிமையாக இருந்துக்கிட்டு அவங்க சூவையும் அவங்க செருப்பையும் நக்கி பழச்சிக்கிட்டு ஏன்னா அப்படியே இந்த வெள்ளை பிரிட்டிஷ்காரங்களுக்கு அப்படியே காட்டி கொடுக்குறதும் அப்படியே கூட்டி கொடுக்குறதும் ஏன்னா உங்கள் வேலைடா. இப்படி கொடுத்ததுனால ஏன்னா அவங்க வெள்ளைக்காரங்க உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறப்ப அப்படியே இருக்கிற நிலத்தப்புறம் உங்களுக்கு அப்படியே அவங்க நீங்கள் செஞ்ச விசுவாசத்துக்கு உங்களுக்கு நிலத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன கணக்கு பிள்ளையாக இருந்ததுனால ஏன்னா இதுதானே நீங்கள் செஞ்சது. இதை நீங்கள் அப்படியே பெருசாக என்னமோ வேளாளர் நாங்கள் அப்படியே பீத்திக்கிறீங்க. பூரா நீங்கள் பண்ணதோட எட்டப்பையன் வேலை பார்த்து எட்டப்பை யாருன்றா இன்றைக்கி உங்களை தானே சொல்லிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மட்டுமடா, இந்தியாவில் உங்களை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேடா.
ஏண்டா முட்டா மூதேவி நாய்ப்பையில் உங்களை மாதிரி ஏன்னா பணத்தை கொடுத்து வந்து ஐயர்கிட்ட வந்து ஏன்னா கொடுத்து துண்டு வாங்கி கொடுத்து என்ன அதாவது உருமா கட்டி அதுதான் பரிவட்டம்னு சொல்கிறது உங்கள் வேலைடா. என்னடா நாயே ஏன்னா வெம்போட்டு நாயே சட்டி சுரண்டி நாயே ஏன்னா எங்கள் மக்களுக்கு வந்து உழவர் என்பவர்கள் நாங்கள் தான், ஏன்னா வேளாளர் என்பவர்கள் இவர்கள் தான் என்று ஏன்னா இந்து சமய அறநிலை சார்பாக பல செம்பு பட்டயம், பல கல்வெட்டு, பல வரலாற்று ஆதாரம் மூலமாக வந்து பாரம்பரியமாக ஏன்னா அரசுக்கு கொடுக்கக்கூடிய முதல் மரியாதை இந்த பரிவட்டம்டா. ஏன்னா கோமுட்டி நாயே உனக்கு நீ தெரிஞ்சுக்கடா. அப்படி இன்னொன்று தெரிஞ்சுக்கடா. ஏன்னா பரதேசி இன்னொன்று தெரிஞ்சுக்கடா. எங்களது ஜாதியில் ஏன்னா உட்பிரிவார் இருக்கக்கூடிய பண்ணாடி என்று ஒரு உட்பிரிவு இருக்குது தெரியுமா? ஏன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பண்ணாடின்னா என்ன தெரியுமா? அதாவது பல மக்களை வேலைக்கு வைத்து பண்ணையாராக இருந்தவர்கள். ஏன்னா எங்கள் ஜாதியிலேயே இருக்குது. ஏன்னா இந்த பண்ணாடி ஜாதியை கூட இப்போ வந்து இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற கொங்கு வேளாளர் வந்து இந்த ஜாதியை திருடிட்டு நாங்கள் தான் பண்ணாடின்னு அப்படியே உருட்டிட்டு திரிறாங்க. ஏன்னா இதை நீ என்ன தெரிஞ்சுக்க, நாங்கள் ஒன்றும் லேசான சமுதாயம் கிடையாது. ஏன்னா நாங்கள் ஏன்னா பல நில உடைமையாளர்களாக இருந்திருக்கிறோம். எப்போ விஜயநகர பேரரசுக்கு முன்னாடி. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்க. ஏன்னா மாங்காணி பையா எங்கடா வந்து நீ பேசுகிறது? என்ன இதை வந்து நீ நல்லா தெரிஞ்சுக்க. ஏன்னா இன்னொன்று சட்டீஸ்வரன் நாயே ஏன்னா இந்த வேளாளர் பட்டை என்ன உனக்கு மட்டும்தான் என்ன கரையம் போட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எதுவும் பதிஞ்சு கொடுத்துருக்காங்களாடா? ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ வேளாளர் இருக்காங்களாடா? அப்போல்லாம் எங்கடா போய் கீழ்ப்பாக்க ஆஸ்பத்திரியில் என்ன அப்படியே கீழ்ப்பாக்க ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்தீங்க? கீழ்ப்பாக்க ஆஸ்பத்திரியில் படுத்தீங்களாடா? என்னமோ இவங்க சொத்தை என்னமோ நாங்கள் என்னமோ அடித்து கொடுக்குற மாதிரி என்னமோ வேளாளர் என்னமோ இவங்களுக்கு தான் சொந்த மாதிரி என்னமோ இவங்க பொருளை என்னமோ நாங்கள் அபகரிச்சுக்கிட்ட மாதிரி அப்படியே ஒப்பாரி வைக்கிறீங்க. எவரா நல்லா கேட்டுக்கங்கடா. ஏன்னா வேளாளர் பிரச்சனை வந்து எப்பயோ முடிஞ்சு போச்சு. கதம் முடிஞ்சு போயிடுச்சு சுவாக. ஏன்னா இனி வந்து யாரும் வந்து எதையுமே இங்கே வந்து எந்த ஆணியையும் ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்க, இந்த தேவேந்திர குல மக்கள்கிட்ட வந்து எவனும் வந்து ஒரு ஒரு முடியை கூட பிடுங்க முடியாது. புள்ள பூச்சிகளா இப்படி நீ கத்தி ஏன்னா கதறி கூப்போட போட்டு அப்படியே வகுத்தரிச்ச பிடிச்சி ஏன்னா வகுறு எரிஞ்சு இந்த களைக்கொல்லிக்கெல்லாம் அடிப்பாங்கல்ல ரவுண்ட் அப் மருந்து. ஏன்னா அதை வாங்கி குடிச்சு ஏன்னா அப்படியே செத்துருங்கடா. ஏன்னா மானம் கட்டவங்களா வந்து எடுவட்டவங்களா? ஏன்னா தமிழ் ஜாதிக்குள்ளே வந்து தேவையில்லாத சண்டையை மூட்டிக்கிட்டு இருக்காங்க. பிக்காளி பயலுக ஏன்டா திருந்தவே மாட்டேங்களாடா? இல்லை நீங்கள் எத்தனை பதிவு ஓட்டாலும்டா கண்டிப்பாக வந்து நாங்கள் எங்களோட ஒட்டுமொத்த தேவேந்திர குல மக்கள் வந்து உங்களுக்கு பதிலடி கொடுப்போம்டா. ஏன்னாடா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து நீங்களாம் எங்கள் தராதரத்துக்கு கீழே இருக்கிற நாயகடா. ஏன்னா மொத்தம் இன்றைக்கி வந்து எங்கள் மக்களுடைய கோரிக்கை என்ன தெரியுமா? பட்டியல் வெளியேற்ற மட்டும்தான். ஏன்னா 2026 தேர்தலுக்குள்ளார நாங்கள் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை பெற்றே தீர்வோம். ஏன்னா உங்களை போல் வந்து காவலி பயல்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நீ என்ன வேண்டாலும் நீ போடு. ஏன்னா பிள்ளைப்பூச்சி என்ன வேண்டாலும் போடு. ஏன்னா சட்டீஸ்வரண்டி என்ன வேண்டாலும் போடு. நாங்கள் கண்டிப்பாக வந்து உனக்கு பதிலடி கொடுப்போம். ஏன்னா கொடுத்தே தீர்வோம். ஏன்னா சட்டீஸ்வரண்டி பிள்ளைப்பூச்சி